என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை ருத்ரன் எழும்போது அத்விதா ஒரு குழந்தையாக அவனது கரத்தில் கிடந்து உறங்குகிறாள். அவளது முகத்தில் இப்போதும் வேதனையின் கோடுகளை அவன் கண்டான். அது அவனை ஏதோ செய்தது. தன்னால் அல்லவா இந்த காயங்களை அவள் தாங்குகிறாள். நேற்று டிவி ஸ்கிரீனில் தெரிந்த அவளது சித்தியின் முகமும் மானசாவின் முகமும் இப்போதும் அவன் மனத்திரையில் மாயாமல் அப்படியே கிடக்கிறது. வெற்றி சொன்னதுதான் சரியா? நீ உன்னுடைய ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல சந்தோஷத்தையே அனுபவிக்கலையா? ஆனா அதை ஏன் நீ மறக்கணும்? உன்னுடைய அப்பா கூட உன்னதான ஒரு திமிர் பிடிச்ச புண்ணா சித்தரிச்சு பேசினாரு. அது ஏன்? இதுக்கெல்லாம் விட நீ குணமான பிறகு உன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிற அத்விதா. அப்போது அவள் லேசாக அசைந்தாள். அவள் வயிற்று காயம் வலித்ததா என்ன என்றவள் வயிற்றை பிடித்து மெல்ல வருடுகிறாள். அவள் விழிகள் இறுக மூடி வலியின் தீவிரத்தை அவனுக்கு உணர்த்தியது. டாக்டர் உனக்கு பெயின் கில்லர் கொடுக்கலையா? அவன் விழிகள் அவளது கழுத்தின் கீழே ஏற்பட்டிருக்கும் காயத்தை பார்த்தது. இடது கரத்தில் தான் அவள் கிடந்து உறங்குகிறாள். வலது கரத்தை உயர்த்தி அந்த காயத்தை தொட்டான். அதை அவள் உணரவில்லை. கட்டு போட்டு அல்லவா இருக்கிறது. அவள் மீது என்னவென்று சொல்ல முடியாத ஒரு பாசம் பெருக்கெடுப்பதை அவனால் உணர முடிந்தது. இடது கரத்தை மெல்ல உயர்த்தியவன் அவளை தன் மார்போடு சேர்த்து அவளது உதட்டில் சூடான முத்தத்தை இதமாக பதித்தான். அவன் உதடு பட்டதும் திடுக்கிட்டு விழித்துக் கொண்ட அத்விதா அவன் மார்போடு ஒட்டி கிடக்கும் தன்னையும் அவன் உதட்டில் சிறைப்பட்டு கிடக்கும் உதட்டையும் கண்டு அது பிடித்திருந்தும் அதை விரும்பும் போதும் மானசாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் அதை எதிர்க்க தயாரானாள். அவனிடமிருந்து அவள் விலகி செல்ல அவளை விட மறுத்தவன், என்ன என் மேல இருந்து கோபம் இன்னும் போகலையா? என்னை இன்னும் மன்னிக்கலையா என்று கேட்டு மீண்டும் தன்னோடு சேர்த்தான். பிளீஸ் சார், என்னை விடுங்க, உடம்பெல்லாம் வலிக்குது. பொய் சொன்னாள் அத்விதா. பதறி போனவன் அவளை மெல்ல விடுவித்து படுக்கையில் சாய்த்தான். எங்க வலிக்குது? தெரியல, உடம்பு ஃபுல்லா வலிக்குது. அவள் வயிற்றின் மீது கை வைத்தவன், இந்த காயம் ரொம்ப வலிக்குதா என்றவள், என்னை எப்ப விவாகரத்து பண்ண போறீங்க என்று கேட்டாள். அவளது இந்த கேள்வியை இந்த தருணத்தில் அவன் எதிர்பார்க்கவில்லை. ஏனோ அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. எனக்கு எப்ப தோணுதோ அப்போ. எப்ப தோணும் தெரியல, கடைசி வரைக்கும் தோணாம கூட போகலாம். ஏன் கேக்குற? நேற்று முழுவதும் யோசித்து ருத்ரனிடமிருந்து தப்பிக்க தான் தேடிக்கொண்ட அந்த வழியில் செல்லலாமா வேண்டாமா என்று ஒரு நொடி யோசித்தாலும் அப்பாவின் வேதனையான நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு பயந்து இந்த வாழ்க்கை நீடிக்காதா என்று ஏங்கும் போதும் விலக முடிவு செய்து, எனக்கு சமூக சேவைனா ரொம்ப பிடிக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையை அதுக்காகவே அர்ப்பணிக்க முடிவு செஞ்சிருக்கேன். நல்ல ஒரு ஆசிரமத்தை 1 வருஷம் முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன். அதுக்கிடையில தான் என்னுடைய விருப்பமோ சம்மதமோ இல்லாம என் கை மீறி ஏதேதோ நடந்து போச்சு. ஓ, சன்னியாசியாக முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பா? அதுல என்ன தப்பு இருக்கு? எந்த தப்பும் இல்ல. கூடிய சீக்கிரமே நான் உன்னை விவாகரத்து பண்ணிடுறேன். போய் சன்னியாசி ஆயிடு என்றவன் எழுந்து குளியல் அறைக்கு சென்றான். அவனுக்கு கோபம் வந்து விட்டது என்று அவளுக்கு புரிந்தது. இந்த கோபத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ருத்ரன். ஆனா சாரி, உங்க கூட வாழ எனக்கு தான் கொடுத்து வைக்கல என்றவள் மெல்ல எழுந்து அமர முயன்றாள். ஆனால் இரு கைகளிலும் காயம் அல்லவா? கையை ஊன்றி அவளால் எழ முடியவில்லை. குளியலறைக்கு சென்றவன் டவலை எடுக்க மறந்திருந்தான். கதவை திறந்து கொண்டு வெளியே அவன் வரும்போது அவள் எழ முயல்வதை கண்டான். என்ன ஆச்சு? பாத்ரூம் போணுமா? இல்ல, உட்காரணும். அவள் அருகில் வந்தவன் அவளை ஒரு பூ போன்று தூக்கி படுக்கையில் அமர்த்திய பின் தலையணை ஒன்றை எடுத்து படுக்கையில் சாய்த்து வைத்தான். அவள் மெல்ல நகர்ந்து தலையணையில் சாய்ந்து அமர டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு வந்தவன், ஓ, உன்னுடைய செல்போன் கையெட்டா தூரத்துல கிடக்குதே, அது உனக்கு தேவைப்பட்டா? தனக்கு தானே கூறியபடியே மீண்டும் வெளியே வர இதே நேரம் ருத்ரனின் செல்போன் படுக்கையில் கிடப்பதை கண்ட அத்விதா, நான் உங்க பேரை ஹிட்லர்னு சேவ் பண்ணிருக்கேன், நீங்க என்னுடைய பேரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க என்று கேட்டபடியே சற்று தள்ளி கிடக்கும் அவளது செல்போனை மெல்ல நகர்ந்து எட்டி எடுத்தாள். அதை பார்த்தபடியே வெளியே வந்த ருத்ரன், ஓகே என்று கூறிவிட்டு குளியலறையை நோக்கி திரும்பவும் அவனது செல்போன் ஒலித்தது. யார் இது என்றவன் திரும்பி பார்த்தான். படுக்கையில் கிடந்து ஒலிக்கும் அவனது செல்போனை எட்டி எடுக்கும் அத்விதா முகம் கோபத்தில் சிவந்திருக்கிறது. கையில் எடுத்த அதே வேகத்தில் அவனது செல்போனை அவள் தூக்கி வீசுவதையும் கண்டான். அதே வேகத்தில் அவள் கோபமாக அழைப்பை துண்டிப்பதை கண்டு அவள்தான் அழைத்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டு சிரித்தான். அடிமை என்று அல்லவா சேவ் செய்து வைத்திருக்கிறான். அதை கண்ட கோபம் என்று அவனுக்கு புரிந்தது. சன்னியாசியாக போறவளுக்கு இந்த கோபம் திமிரெல்லாம் ஆகாதே. தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் குளியலறைக்குள் சென்று மறைந்தான்.
குளித்து விட்டு வந்தவன் ஒளி இழந்த அத்விதா முகத்தை பார்த்து குறும்பாக சிரித்தான். ஆசாபாசங்களை துறந்தாதாம சன்னியாசி ஆக முடியும். கோபத்தையும் வெறுப்பையும் திமிரையும் சுமந்துட்டு சன்னியாசி எல்லாம் ஆக முடியாது. அதை காதில் வாங்கிக் கொள்ளாதவள் மெதுவாக எழுந்து குளியலறைக்கு சென்றாள். அவள் நடந்து செல்லும் போது வயிற்றை பிடித்தபடியே தான் நடந்து சென்றாள். அவளுக்கு நடக்க சிறிது சிரமமாக தான் இருக்கிறது. அந்த காயம் அவளுக்கு அந்த அளவு வலியை கொடுக்கிறது. அவளது வலியை கண்டவனின் மனதில் ஒரு வலி. உதவிக்கு வரணுமா? சத்தமாக கேட்டான். தேவையில்ல, திரும்பி பாராது கூறிவிட்டு குளியலறையை நோக்கி நடந்தாள். காயங்கள்ல தண்ணி படக்கூடாது தெரியும்ல, எனக்கும் காது கேக்கும். டாக்டர் சொன்னதை நானும் கேட்டேன். அதையும் திரும்பி பாராது கூறிவிட்டு குளியலறைக்குள் சென்று கதவை படார் என்ற சத்தத்தோடு சாத்தினாள். தன் செல்போனை எடுத்து அவளது மிஸ்டு காலை பார்த்து சிரித்தவன் அவளது பெயரை எடிட் செய்து மை ஹார்ட் என்று சேவ் செய்தான். ஆமா, நீ என்னுடைய பேரை என்னன்னு சேவ் செஞ்சு வச்சிருக்க என்று கேட்டவன் அவளது எண்ணிற்கு அழைத்தான். அது ஹிட்லர் என்று காட்ட வாய் விட்டு சிரித்தே விட்டான். என்ன ஹிட்லர்னு சேவ் செஞ்ச உனக்கு ஏன் மேல கோபம் வர்றது நியாயமா என்று கேட்டவன் அழைப்பை துண்டித்து விட்டு செல்லை படுக்கையில் போட்டான். உடனே அவன் தயாராகவும் ஆரம்பித்து விட்டான். அத்விதா சில நிமிடங்களில் குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள். அத்விதா, டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இப்ப வந்துடும். நான் உனக்கு ஊட்டி விட்டுட்டு போறேன். நீ ஃப்ரெஷ் ஆயிட்டல்ல? பாசத்தோடும் காதலோடும் அவன் கேட்டான். அடிமைக்கு மகாராஜா எல்லாம் ஊட்டி விட மாட்டாங்க சார், கோபமாக அவள் கூற வாய் விட்டு சிரித்தவன், நீ எப்படிமா சன்னியாசி ஆக முடியும்? இதையெல்லாம் துச்சமா நினைச்சு தூக்கி வீச தெரிஞ்சா மட்டும்தான் முழுமையான சன்னியாசியா மாற முடியும். ஹிட்லர்னு அடுத்தவங்க பேரை சேவ் பண்றவங்களால எல்லாம் முடியாது. ஆமா, நீங்க ஹிட்லரே தான். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு பசிச்சா எடுத்து சாப்பிட எனக்கு தெரியும். அப்புறம் சீக்கிரமா விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னை திருத்தி என்னுடைய வீட்டுக்கு அனுப்பதானே உங்களுக்கு 6 மாசம் தேவைப்படுது. நான் தான் எங்க வீட்டுக்கு போக போறது இல்லையே. என்னால என் சித்தியும் மானசாவும் கஷ்டப்பட போறதில்ல. நான் ஆசிரமத்துக்கு போய் நிம்மதியா இருந்துட்டு போறேன். அவங்களும் வீட்டுல நிம்மதியா இருக்கட்டும். ஆசிரம வாழ்க்கை வாழ போறேன்னா திருந்தினா என்ன, திருந்தாட்டி உங்களுக்கு என்ன? விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கு இந்த கோபம்? சீக்கிரமாவே விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு நான் ஆபீஸ் போகல. ஒரு மீட்டிங் இருக்கு, முக்கியமான மீட்டிங். அதனாலதான் போறேன். அது முடிஞ்சதும் சீக்கிரமாவே வந்துடுறேன். அதற்குள் அவனுக்கு அழைப்பு வந்தது. செல்லை பார்த்தவன், ஃபுட் வந்துருச்சு, எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நானும் கீழே வரேன். நான் கீழே உட்காந்தே சாப்பிட்டுக்கிறேன். உன்னால நடக்க கூட முடியல. பாத்ரூம் போகும்போது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். காயம் கொஞ்சம் ஆறட்டும், 2 நாள் நீ ரூம்லயே இரு என்றவன் வெளியே சென்றான். சிறிது நேரத்தில் ஒரு தட்டோடு வந்தவன் கொண்டு வந்த உணவை எடுத்து அவளுக்கு ஊட்ட, எனக்கு எடுத்து சாப்பிட தெரியும் சார் என்று அதட்டுவது போல் அவன் கூற அடம் பிடிக்காமல் வாங்கி கொண்டாள். ஒருமுறை அவள் உணவை வாங்கும் போது அறியாது அவன் விரல்களையும் சேர்த்து உண்ண, அடுத்த உணவை எடுக்கும் முன் அந்த விரலை காதலோடு அவன் பார்த்தது அவளை ஏதோ செய்தது. ருத்ரன் அவளை மனமாற நேசிக்கிறான் என்று அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அவலட்சணமான தன்னை அவனால் எப்படி நேசிக்க முடிகிறது? அவளுக்கு வியப்புதான். அவள் உண்டு முடித்ததும், உன்னுடைய பேரை மாத்திட்டேன் என்று கூறி சென்றான். உணவை முடித்துக் கொண்டு மாடிக்கு வந்தவன், வெளியில வாட்ச்மேன் இருக்காரு, அவருடைய நம்பரை குடுக்கறேன், சேவ் பண்ணிக்க. ஏதாவது அவசரம்னா அவரை கூப்பிடு, என்னையும் கூப்பிடு, மறந்துடாத. சீக்கிரமா வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவள் அருகில் வந்து குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட, பிளீஸ் இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்க வேண்டாம், எனக்கு பிடிக்கல. நான் தான் சொன்னேனே, நான் சன்னியாசி ஆக போறேன். எனக்கு சீக்கிரமா விவாகரத்து கொடுத்துடுங்க பிளீஸ். உனக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணட்டும் என்றவன் புன்னகையோடு கண் அசைத்து விடை பெற்றான். வாவ் வாவ் என்றது அவள் மனம். அவனது ஒவ்வொரு அசைவும் அவ்வளவு அழகு. அவன் கண்ணசைவில் கூட ஒரு வசீகரம். அது அவள் இதயத்தை அள்ளுகிறதே. அவள் என்ன செய்வாள்? இவனை இப்போது வேண்டாம் என்பது மானசாவுக்காக அல்ல, அவளது அப்பாவுக்காக. மானசாவுக்காக விலக வேண்டிய அவசியமே இல்லை. மானசாவுக்கு வேறு நல்ல வரன் கண்டிப்பாக அமையும். ஆனால் அப்பாவின் நிம்மதி போய்விட்டால் அதை யார் திரும்ப கொண்டு வந்து கொடுப்பார்? மதியமே ருத்ரன் திரும்பி வந்து விட்டான். வரும்போது கையோடு உணவையும் வாங்கி வந்திருந்தான். இருவரது உணவையும் ஒரே தட்டில் வைத்து மாடிக்கு எடுத்து வந்தவன், எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம் என்று கூறி அவள் அருகில் வந்து அமர்ந்து அவளுக்கும் ஊட்டி அவனும் உண்ண அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. சிரமப்பட்டு அதை அவள் கட்டுப்படுத்தி கொள்ள அவர்களது அறை கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. யாரது? ருத்ரன் தான் கேட்டான். சார், நான் தான். மானசாவின் அப்பாவின் குரல். சார் வாங்க சார், கதவு சும்மாதான் சாத்தி இருக்கு, உள்ள வாங்க.
அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். அத்விதாவுக்கு ருத்ரன் உணவை ஊட்டி விடுவதை கண்டு அவர் மனம் குளிர்ந்து விட்டது. ஆனால் அடுத்த நொடி முள் போன்று ஏதோ ஒன்று அவர் இதயத்தை தைத்தது. வாங்க சார், உட்காருங்க. அவர் வந்து ஒரு இருக்கையில் அமர்ந்தார். சார், நீங்களும் அத்வியும் ஆபீஸ் வரலையா? அதுதான் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அத்வியை கூப்பிட்டேன். அப்பதான் கீழே விழுந்து உடம்பெல்லாம் காயம்னு சொன்னா. அவளையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். ஆமா சார், அத்விதா வீட்டுல தனியா இருக்கல. ஆனால் நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருந்தேன். ஆபீஸ் தான் வரல. இதற்கிடையில் அவளுக்கும் உணவை ஊட்டி அவனும் உண்டு முடித்தான். நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க சார், நான் வந்துடுறேன் என்று கூறி அவன் வெளியே செல்ல அடக்கி வைத்திருந்த அவளது அழுகை அவளையும் அறியாமல் பீரிட்டு பாய்ந்தது. அப்பா அவளை வாரி அணைத்துக் கொண்டார். ருத்ரன் சார் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருக்காருமா. நீ ருத்ரன் கூடயே இருந்துடுமா, அதுதான் நல்லது. அது எனக்கு நல்லதுப்பா, உங்களுக்கு நல்லது இல்லையே. உங்க நிம்மதி பறி போயிடுமே. எனக்கு இவர் வேண்டாம்ப்பா, நான் இவர்கிட்ட இருந்து விலகி வந்துடுறேன். உங்களை பிரிச்ச பாவம் என்னதாம்மா சேரும் என்று கூறும்போது அப்பாவின் விழிகளும் நிறைந்து விட்டது. ருத்ரன் வந்து விடுவான் என்பதால் இருவரும் விழிகளை துடைத்துக் கொண்டு தங்கள் பேச்சை மாற்றிக் கொண்டனர். சிறிது நேரத்தில் ருத்ரன் வந்து விட்டான். அவனோடும் அத்விதாவோடும் ஒரு 10-15 நிமிடம் அமர்ந்து பேசிவிட்டு அப்பா விடை பெற்றார். அவர் சென்றதும் மருத்துவரை அழைத்தான் ருத்ரன். அவரிடம் பேசி முடித்ததும் அத்விதாவின் அருகில் வந்தவன், உனக்கு பெயின் கில்லர் எல்லாம் கொடுக்கலையா? அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா நீ ரொம்ப வேதனையில துடிக்கிறேன்னு சொன்ன. பரவாயில்ல, வலி 1-2 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறமா காயம் ஆற ஆரம்பிச்சிடும். நான் குடித்து அனுப்பின மருந்தை மட்டும் காயத்துல போட்டு விடுங்க. காயத்தை அப்படியே கட்டி வச்சிருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதை திறந்தே வைங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல அதெல்லாம் வேண்டாம். மருந்தெல்லாம் போடணும்னா நம்ம ஹாஸ்பிட்டலே போயிடலாம். நர்ஸ் பாத்துப்பாங்க. அதுக்கு அவசியமே இல்ல. சும்மா அந்த கட்டை பிரிச்சு மருந்து போடணும், அவ்வளவுதான். சொன்னா கேளுங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலே போயிடலாம். அவள் கூறுவதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவள் அருகில் வந்தவன் அவள் தலையை பிடித்து மெதுவாக முன்னால் நகர்த்தி தலையணையை எடுத்து படுக்கையில் போட்ட பின் அவளை தூக்கி படுக்கையில் கிடத்தினான். அவள் சுடிதார் டோப்பு மீது அவன் கை வைக்க அவள் அதை தடுக்க, இதுல வெட்கப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல, உன்னுடைய காயத்துக்கு நான் மருந்து போட்டு விடுறேன், அவ்வளவுதான் என்று கூறியவன் அவளது சுடிதார் டோப்பை உயர்த்தி வயிற்றில் கட்டப்பட்டிருந்த கட்டை அகற்றிவிட்டு அதில் முதலில் மருந்து போட்டு விட்டான். கழுத்து காயம், கை காயம் என்று அனைத்திலும் மருந்து போட்டு விட்டவனை இமைக்காமல் பார்த்தவள், உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மனமே இல்லடா, ஆனா என்ன பண்றது? அவள் மனம் தவியாய் தவித்தது. 4 நாட்கள் ஓடிவிட்டது. இந்த 4 நாட்களும் அத்விதாவை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டான் ருத்ரன். இன்று இதோ அவளை மருத்துவமனைக்கும் அழைத்து வந்திருக்கிறான். தையலை பிரித்த பிறகு மருத்துவரின் ஆலோசனையையும் பெற்ற பின் அவளோடு வீடு திரும்பினான். இப்போது கை காயம் நன்றாக ஆறிவிட்டது. வயிற்றிலும் அவ்வளவு வலி இல்லை. கழுத்து காயமும் கிட்டத்தட்ட ஆறிவிட்டது. வீட்டை எட்டியதும் 4-5 நாளா ஹோட்டல் சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு இருக்கோம், இன்னைக்கு நான் சமைக்கவா என்று கேட்டாள். வேண்டாம், நீ ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். நான் நல்லா குணமாயிட்டேன், நான் போய் சமைக்கிறேனே. யோசனையோடு அவளை பார்த்தவன், சரி ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காத, சாப்பாடு வை, ஏதாவது ஒரு குழம்பு வை, போதும். சரி என்றவள் தன் கைப்பையையும் செல்போனையும் டீப்போய் மீது வைத்தாள். அப்போதுதான் அந்த டீப்போய் மீது இருக்கும் ரப்பராலான குவிந்த வடிவிலான பொருள் அவள் கண்ணில் சிக்கியது. அவள் முகம் சட்டென்று மாறியது. அதை ருத்ரனும் கண்டான். செல்போனையும் கைப்பையையும் வைத்த அதே வேகத்தில் அந்த பொருளை அவள் விடக்கென்று கையில் எடுத்துக் கொண்டாள். அதையும் அவன் கவனிக்கவே செய்தான். ஆனால் அவனுக்கு அப்போது ஒன்றும் தோன்றவில்லை. அவளோ பதற்றத்தோடு சமையல் அறைக்குள் சென்று மறைந்தாள். அவளது அந்த பதற்றம் அவன் மனதில் சந்தேகத்தின் வித்துகளை விதைத்தது. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.